அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்க்குறதுக்காக போனாங்க. இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க. அப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே ஃபாத்திமா நகி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உடம்பு ஃபுல்லாக கடுமையான வலியாக இருக்குது. வீட்டில் எந்த ஒரு உணவும் இல்லாதனால கடுமையான பசியில் வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சொர்க்கத்தின் தலைவிகளுக்கு பெண்களுக்கெல்லாம் தலைவி அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா நகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை என்னன்னு கேட்டாங்க. அவங்க அந்த காலத்தினுடைய பெண்களுக்கு தலைவி, நீங்கள் இந்த காலத்தினுடைய பெண்களுக்கு சொர்க்கத்தின் தலைவி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமாவே ஈரோளத்திலையும் சிறந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து உங்களுக்கு கணவராக இருக்கிறாங்க, அவங்கள திருமணம் முடித்து வைக்கிறேன், அவங்க பொறுமையாக இருங்க, அல்லாஹ் கூலி தருவான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகி இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப பொறுமையோடு இருந்தாங்க அப்படின்னு செய்தியை பார்க்குறோம். அப்போ வாழ்க்கையில் வந்து ஈரோகத் தலைவிக்கே இவ்வளோ பெரிய சோதனைகள், இவ்வளோ பெரிய வறுமைகள்னா, அப்போ நம்ம சோதனையே இல்லாமல் சொர்க்கத்தை பெறணும்னு நினச்சோம்னா எப்படி பெற முடியும்? அதனால் வாழ்க்கையில் சிரமங்கள் வரும் நேரத்தில் வந்து பொறுமையை மேற்கொள்ளணும். அல்லாஹ் மிகப்பெரிய கூலிய மறுமையில் வச்சிருக்கிறான். அந்த கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தல்வானாக.